அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பால் பூரி தாங்க செய்ய போகிறோம். அந்த பால் பூரி எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பால் பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 15 முந்திரி, 15 பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து தாமரை விதை, இது வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 ஒரு மணி நேரம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நம்ம வெல்லம் எவ்வளோ எடுத்திருக்கேன், நான் வந்து நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாகு காய்ச்சிடலாம். ஒரு 300 கிராம் நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வரைக்கும், நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரை வேணா சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொடி பண்ணிக்கணும் இந்த ரவையை வந்து. இப்போ என்னால கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரவை பொடி பண்ண ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்ப இந்த ரவையில வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நான் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கட்டி இல்லாம நல்லா உருத்திக்கோங்க மாவை. கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரமாச்சு இதை வந்து வச்சிடணும். இந்த மாவு வந்து இது பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சுக்கிட்டேன். நம்ம சேம் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தாங்க பிசைஞ்சு இதை ஒரு 1 ஹவர் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம இருக்கட்டும். இப்ப நம்ம இதுல இந்த ஊற வச்சிருக்கிற தாமரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், இதோடைய தாமரை விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைஞ்சிட்டுனா கீழே போயிடும். இப்ப இது எல்லாத்தையுமே நைஸா அரைச்சாச்சு. இப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பால் நம்ம எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நம்ம கெட்டியான பால் எடுத்துக்கலாம். பாலில் வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. சேர்க்காம நல்லா காய்ச்சிக்கோங்க இந்த பாலை வந்து. இந்த பால் கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கணும் இதுல. பாருங்க, பால் கொதி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா திக்கா இருக்கணுங்க. நான் வந்து ஆரோக்கிய பால் தான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை வந்து போகும். அதுக்காக இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது என்ன ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாக ஊற்றணும். முதல்ல நம்ம ஊற்றிட்டோம்னா இந்த பால் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. திரி ஆயிடும். அதுக்காக நம்ம என்ன செய்றோம், இது ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுறோம்.
இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூரிக்கு வந்து மாவு திரட்ட போறோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் மாவை. இதை வந்து நல்லா உருட்டிட்டு இப்போ இதை திரட்டிக்கலாம். பெருசா திரட்டிக்காங்க. திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ், ஒரு ரவுண்டா ஒரு கிளாஸ் எல்லாம் இதை வச்சு நம்ம உருட்டி இது பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இப்போ நல்லா திரட்டிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நான் இது பாருங்க, இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பூரி நம்ம ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கலாம். பூரி பாருங்க இந்த மாதிரி உப்பி வருதுன்ட்டு இப்போ நம்ம திருப்பி வைக்கிறோம். இப்ப இந்த பூரியை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பூரியை நான் வந்து எடுத்தேன். இப்ப இது பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இன்னும் லைட் சூடு தான் இருக்கு. இப்ப இதுல நம்ம வெள்ளைப்பாக ஊத்தியாரு. இதுக்கப்புறம் இதை சூடு பண்ணாதீங்க, திரி திரியா ஆயிடும். நம்ம இந்த சூட்லயே நம்ம இதை ஊத்தி சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை பூரி மேல ஊத்தி சாப்பிடலாம். இது சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பால்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.